ஸோ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், what are the techniques that we need to do தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய மூச்சு காத்துங்கிற பிராணனுக்கும் உங்கள் மனமுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. ஸோ இந்த மூச்சு காத்து நீங்கள் எந்த அளவுக்கு மூச்சு காத்துல கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மனம் என்பது அடங்கும், மனம் என்பது அமைதியாகும். ஸோ அதுக்கு பேர் தான் பிராணயாமா. இந்த மூச்சு காற்றுங்கிறது வெறும் மூச்சு இல்லை ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இல்லை. இட்ஸ் பிராணா, இட்ஸ் லைஃப் ஃபோர்ஸ். வித்தவுட் திஸ் பிராணா யூ வில் நாட் லிவ். இதுதான் உங்களை கண்டினியூஸாக வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். தட்ஸ் கால்ட் பிராணா. ஸோ அதுதான் நம்ம பிராணயாமா அப்படின்னு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் பேசிக்காக விபாசனா அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணலாம். ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு அப்சர்வ் த பிரெத். இல்லாட்டி செகண்ட் டெக்னிக் ரொம்ப ஈஸியான டெக்னிக் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் சேம் ஃபார்முலா. கண்ணை மூடிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த மூக்கு நுனி இருக்கு இல்லையா, திஸ் பர்டிகுலர் ஸ்பேஸை கண்ணை மூடிட்டு கவனிங்க. உங்க அவேர்னஸ் கொண்டு வரணும், உங்க எண்ணத்தை அங்கே கொண்டு வரணும். அந்த மூக்கு நுனியை ஜஸ்ட் கவனிக்கணும். அப்படியே கவனிக்கிறீங்க. ஸோ கண்ணை மூடும் போது அந்த கண்ணு கூட கீழே வந்து அப்படியே கவனிக்கலாம். அதை கவனிக்க 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 அப்படியே அந்த மூச்சு உள்ள போறதையும் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை கவனிங்க, ஃபியூ செகண்ட்ஸ் கவனிச்சுட்டு தென் மூச்சு உள்ள போறதை கவனிக்கணும். ஸோ மூச்சு உள்ள போகுது, மூச்சு வெளியில வருது. வெரி குட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாருங்க. மூச்சு உள்ள போயிட்டு மூச்சு வெளியில வருது இல்லையா, அப்ப மூச்சை உள்ள போயிட்டு மூச்சு வெளியில வரும். இந்த மூச்சு உள்ள போய் எண்ட் ஆகிற ஒரு இடம், மூச்சு வெளியில வர்ற ஸ்டார்ட் ஆகிற இடம், அந்த பர்டிகுலர் இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 கேர்ஃபுல்லான இடம். நல்லா பாருங்க, மூச்சை இழுங்க, எண்ட் ஆயிடுச்சு இந்த இடம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ். அகைன் மூச்சை விடுங்க, இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ். மறுபடியும் மூச்சு எடுங்க, இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ். அப்ப மூச்சை உள்ள இழுத்து ஜஸ்ட் ஒரு பாஸ், மூச்சை வெளியில விட்டு ஜஸ்ட் ஒரு பாஸ். மூச்சை உள்ள இழுத்து அந்த இடத்த கவனிக்கணும், மூச்சை வெளியில விட்டு அந்த இடத்த கவனிக்கணும். இவ்வளவுதான். ஸோ அப்போ மூச்சை உள்ள இழுக்கிற போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும். அந்த அப்படியே கொஞ்சம் அந்த மூச்சை அப்படியே அடக்கிட்டு அந்த இடத்த கவனிக்கணும். 1 செகண்ட் 2 செகண்ட் உங்களால் எவ்வளவு முடியுதோ பண்ணுங்க. மறுபடியும் மூச்சை வெளியில விடுறீங்களா, அந்த இடத்த கவனிங்க. மறுபடியும் 1 செகண்ட் 2 செகண்ட் ஜஸ்ட் பாசிங். அவ்வளவுதான். அந்த இடத்த நிறுத்துங்க. அவ்வளவுதான். மூச்சை உள்ள போயிட்டு அந்த இடத்த நிறுத்தணும், நிறுத்தி அதை கவனிங்க. மூச்சை வெளியில விட்டு அந்த இடத்த கவனிங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு 2 இடம் இருக்கும். அந்த 2 இடத்த கவனிக்க 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 அந்த இடம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த பர்டிகுலர் இடம் சிவா. தட் இஸ் வேர் சிவா ரிசைட்ஸ். நீங்க சிவனை தரிசிக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னா, இது நான் சொல்ல, சிவனே சொல்லியிருக்காரு. எது? 112 விஞ்ஞான பைரவி தந்திராங்கிற ஒரு புக்ல சொல்லியிருக்காரு. அதுல 112 டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல பார்வதி தேவி கேட்பாங்க, இந்த மாதிரி நான் உங்களை மாதிரி ஆகணும் என்ன பண்ணலாம், அதுக்கு அவர் 112 டெக்னிக்ஸ் இருப்பாரு. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாமா?